திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் வீணாகும் பொருட்களை கொண்டு சிலைகள் உள்ளிட்ட கலைநயமிக்க பொருட்களை உருவாக்கி ஆச்சரியத்தில் ஆழ்த்துகின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள மலையடிப்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏழ்மை நிலையிலுள்ள மாணவ மாணவிகளே அதிகம் படித்து வருகின்றனர். இவர்களின் தனித்திறமையை வெளிக்கொணர்ந்து பலவிதமான கைவினை பொருட்கள் செய்யும் பயிற்சி அளிக்கிறார் ஓவிய ஆசிரியர். கலை நுணுக்கத்தை மாணவர்கள் அறிந்திடவும் எதையும் பொறுமையாக செய்திட வேண்டும் என்ற மனநிலையை கொண்டு வரவும் ஒரே ஒரு சாக்பீஸில் செயின், கோபுரம் வடிவமைப்பது ஆகியவை கற்றுத்தரப்பட்டு தற்போது மாணவர்கள் அதை சிறப்பாக செய்கின்றனர். குறைவான நேரத்திலேயே கலைநயமிக்க உருவங்களை வடிவமைத்து வியப்பில் ஆழ்த்துகின்றனர். எல்லாமே என்னோட ஆலோசனையில் மாணவர்கள் தான் இதை அத்தனை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அந்த குதிரை பண்ணியிருக்கிறாங்க, இந்த சாக் பீஸில் பண்ணியிருக்காங்க. நான் 2 செயின் தான் செய்வேன். ஆனால் அந்த மாணவன் பார்த்திங்கன்னா 6 செயின் செய்கிறான் ஒரு சாக் பீஸில். அந்த அளவுக்கு அவன் நமக்கு மேலே ஒரு பெரிய அளவுக்கு வந்துட்டுருக்கானுங்க. இந்த இப்போ இதில் சோப்பில் அந்த அழகாக இந்த சிலையெல்லாம் பண்ணியிருக்கானுங்க. மெழுகுபத்தியில் செஞ்சுருக்கானுங்க, பென்சிலில் பண்ணியிருக்கானுங்க. இந்த இப்போ அதில் இந்த களிமண்ணில் செஞ்சுருக்காங்க, கொட்டாச்சியில் வேஸ்ட் பெயிண்ட்லாம் செஞ்சுருக்கானுங்க. இதெல்லாம் நான் ஒருன்னு சொன்னேன்னா பசங்க 10 இருக்கிறானுங்க. இது மட்டுமின்றி பள்ளி வளாகத்திலிருந்து களிமண்ணை எடுத்து வந்து அதில் குதிரை, மனிதன், யானை உள்ளிட்ட பல்வேறு விதமான உருவ பொம்மைகளையும் செய்து வைத்துள்ளனர். சோப்பில் செதுக்கப்பட்ட பெண்ணின் உருவமும் இருக்கிறது. இதேபோல் வீணாக தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் பைகளை கொண்டு மாணவிகள் பூக்கள் செய்திருப்பது கண்ணை பறிப்பதாக உள்ளது. எங்களுக்கு ஓவியாசிரியர் ஒரு பூ செய்கிறது கற்றுக் கொடுத்தாங்க. வேஸ்ட்டான பொருளை வச்சு நாங்கள் பூ செஞ்சுருக்கோம். அது எங்களுக்கு எளிமையாகவும் இருக்குது. தினமும் காலையில் வர்றப்ப ஒவ்வொரு பூ செஞ்சு எங்கள் தலையில் வச்சுட்டு வருவோம். வீணாகும் தேங்காய் மூடிகளை பென்சில், பேனா வைக்கும் கலைப்பொருட்களாகவும், வீணாகும் சுரைக்காயை தண்ணீரில் ஊற்றி வைக்கும் ஜாடிகளாகவும் தத்ரூபமாக வடிவமைத்துள்ளனர். இம்மாணவர்கள் வடிவமைத்த குதிரை பல்வேறு போட்டிகளில் பரிசுகளை வென்றிருக்கிறது. மூலிகை வர்ணம் பூசி வரைந்துள்ள ஓவியங்களிலும் மாணவர்கள் கைவண்ணம் பளிச்சிடுகிறது. சித்தனவாசலுக்கு நாங்கள் டூர் போயிருந்தோம். அப்போதைக்கு எங்கள் டிராயிங் செட்டை கேட்டோம். எங்கள் டிராயிங் செட் சொன்னாங்க இது மூலிகைகளாலே வரையப்பட்ட படம்னு. அதில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு டிராயிங் செட்டை கற்றுக்கிட்டு இந்த மூலிகை நானாக செஞ்சேன். கலை மட்டுமல்லாது அறிவியலிலும் இப்பள்ளி மாணவர்கள் தனி முத்திரை பதித்துள்ளனர். நிலம் வறண்டு விட்டால் சென்சார் முறையில் தானாகவே தண்ணீர் பாய்ச்சும் புதிய முறையையும் கண்டறிந்துள்ளனர். இருப்பதை வைத்து எதையும் சிறப்புற செய்ய முடியும் என்பதை நிரூபித்திருக்கும் மலையடிப்பட்டி அரசு பள்ளி மாணவர்கள் மேலும் சாதிக்க வேண்டும் என்ற லட்சிய வேட்கையுடன் காத்து கிடக்கின்றனர்.